வணக்கம் நண்பர்களே. இன்றைய தமிழகம் மற்றும் இலங்கையின் மழை வாய்ப்புகள், வெப்பநிலை மற்றும் மீனவர்களுக்கான தகவல்களை உங்களோடு நேரடியாக பகிர்ந்து கொள்கின்றேன். இன்றைய தினம் காலை 6 மணி முதல் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகள் பரவலாக மழை எதிர்பார்க்கலாம். டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரையில் நாகை மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழையினுடைய வாய்ப்புகள் இருக்கின்றது. தென் மாவட்டங்கள் தேனி, கோவை, திருப்பூர் மாவட்டங்கள், குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம், கொடைக்கானல் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் மிக கனமழை வரைக்கும் பதிவாகலாம். இலங்கையை பொறுத்தவரையில் இலங்கையினுடைய மேற்கு கடற்கரை பகுதிகள் லேசானது முதல் மிதமான மழை காலையிலேயே எதிர்பார்க்கலாம். ஸோ தமிழகம், இலங்கைக்கு நல்ல ஒரு மழை காத்து கொண்டிருக்கின்றது. ஸோ கடுமையாக வாட்டி வதைத்து கொண்டிருக்கும் வெயிலை சமாளிப்பதற்கு நிச்சயமாக இந்த மழையானது நமக்கு உதவியாக இருக்கும் என்று நம்பலாம். ஸோ இன்றைய தினம் பிற்பகல் நண்பகல் 12 மணி வரையிலும் தமிழகம், இலங்கையின் ஒரு சில இடங்களில் மழை இருக்கும். பிற்பகல் 1 மணி அளவில் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், கேரளா ஒட்டிய தமிழக பகுதிகள் மழையின் வாய்ப்புகள் தீவிரமாக இருக்கும். பரவலாக தேனி, திருப்பூர், கோவை, கன்னியாகுமரி, தென்காசி, விருதுநகர் மாவட்டங்கள் அநேக இடங்களில் பரவலாக மழை இருக்கும். இலங்கையினுடைய வடமாகாணம், வட மத்திய மாகாணங்கள் மழையின் வாய்ப்புகள் எதிர்பார்க்கலாம். ஸோ மழையின் காரணமாக தமிழகம், இலங்கையில் ஒரு சில இடங்களில் வெப்பநிலை குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. பரவலாக இயல்பை காட்டிலும் வெப்பம் அநேக இடங்களில் அதிகரித்திருக்கும். மாலை 3 மணி அளவில் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள், கேரளா ஒட்டிய பகுதிகள், இலங்கையின் வடமாகாண பகுதிகள், வடமாகாணம், கிழக்கு மாகாணத்தின் ஒரு சில பகுதிகள், வட மத்திய மாகாண பகுதிகள் அநேக இடங்கள் கனமழையினுடைய வாய்ப்புகள் இருக்கின்றது. ஸோ தமிழகம், இலங்கையிலிருந்து பார்க்கின்ற நண்பர்கள் தொடர்ந்து நம்முடைய தகவல்களை பார்த்து பயன்பெறுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் நம்முடைய தகவல்களை அறிமுகப்படுத்திடுங்க. மீனவர்களுக்கான அறிவிப்பை பொறுத்தவரையில் பெரும்பாலான இடங்களில் மிக கனமழை வாய்ப்போ, புயல் காற்றின் எச்சரிப்போ இல்லை. நீங்கள் பாதுகாப்பாக உங்கள் பணிகளுக்கு நீங்கள் தாராளமாக நீங்கள் செல்லலாம். ஸோ அடுத்த 24 மணி நேரத்திற்கான தகவல்களை நாம் பார்த்தோம். அடுத்தடுத்த நாட்களின் வானிலை நிலவரங்களை சுருக்கமாக இந்த தகவலை கொடுக்கின்றேன் பாருங்க. ஸோ நாளைய தினம் மாலை வேளைகளில் தமிழகத்தின் தென் மாவட்டங்கள் ஒரு சில பகுதிகளும், இலங்கையின் வட மாகாண பகுதிகள், வட மத்திய மாகாணங்களில் அநேக இடங்களில் பரவலாக மழையின் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ 8ஆம் தேதி மாலை தமிழகம், இலங்கையின் ஒரு சில பகுதிகள், தமிழக தென் மாவட்டங்கள், தொடர்ந்து ஒரு சில பகுதிகள், இலங்கையில் மேற்கு வடமேற்கு மாகாணங்கள் பரவலாக மழை இருக்கும். ஸோ இது போன்ற தினசரி வானிலை நிலவரங்களை நம்முடைய தகவல் மூலமாக தொடர்ந்து தெரிந்து கொள்ளுங்க. மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உன் நண்பர்களுக்கும் அறிமுகப்படுத்திடுங்க. 11ஆம் தேதி சனிக்கிழமை மாலையில் தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், இலங்கையினுடைய தென் மாகாணங்கள், தென் மாகாணம், மேற்கு மாகாண பகுதிகள், ஊவா மாகாணம், சபரகமுவ மாகாணம் பரவலாக கனமழை இருக்கும். ஸோ தொடர்ந்து நம்முடைய தகவல்களை பார்த்து பயன்பெறுங்க. நிச்சயம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்து கொண்டிருக்கின்றது என நம்புகின்றேன். உங்களுடைய சந்தேகங்கள், கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்திடுங்க, அல்லது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் தகவலை கேட்கலாம். இது போன்ற அடுத்த தகவலில் உங்களை சந்திக்கின்றேன் நண்பர்களே. விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.